அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வள்ளலார் அருள் கொடையை கொடுக்குற மாதிரி உடல் நலத்துக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு பல விஷயம்னு சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 5 மூலிகைகளை பற்றி பேசுகிறார். இந்த 5 மூலிகைகளையும் நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னா நம்ம ஆரோக்கியம் நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதில் அவர் குறிப்பிடுற முதல் மூலிகை கரிசலாங்கண்ணி. வெள்ளை மஞ்சள் 2 இருக்குது, 2மே சிறப்பு தான். அப்போ இந்த கரிசலாங்கண்ணி மூலிகையை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விளக்கம் நிறைய கொடுத்துருக்காரு. கரிசலாங்கண்ணி, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, இப்படி ஒவ்வொரு மூலிகை பற்றியும் அவர் சிறப்பாக கொடுத்துருக்காரு. இந்த மூலிகை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணுன்றது தான் அவருடைய அடிப்படையான ஒரு நோக்கம். ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாத்தையுமே நம்ம இந்த உலகத்தையே சிறப்பாக வாழ முடியும், அழகாக வாழ முடியும். அதனால் இந்த கரிசலாங்கண்ணியை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு சிவப்பு அணுக்கள் குறைஞ்சா நம்ம என்ன பண்ணுறோம்? அயன் டேப்லெட் சாப்பிட்றோம். ஆனால் கரிசலாங்கண்ணியில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பாஸ்பரஸ் வேணுமோ அது எலும்பில் சுரக்கும். அந்த பாஸ்பரஸ் கரிசலாங்கண்ணியில் இருக்குது. எவ்வளோ பாஸ்பரஸ் இருக்கோ அதுக்கான கால்சியம் உடம்புல உற்பத்தி ஆகும். அந்த கால்சியத்துக்கு தகுந்தபடி தான் அயனும் நம்ம பாடியில் உற்பத்தி ஆகும். இந்த அயன் தான் நம்மளுடைய பாடியில் பிளட் சர்க்குலேஷனில் கலந்து ஆக்சிஜனை கொண்டு போய் பிரெயினுக்கு கொடுக்கும். அப்போ பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? கரிசலாங்கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடுறோம்? அயன் டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் வள்ளலார் உடற்கூறு அடிப்படையிலையும் ஆரோக்கிய அடிப்படையிலையும் இந்த கரிசலாங்கண்ணி பற்றி பேசுகிறார். அப்போ கரிசலாங்கண்ணியை நம்ம சமையல் பண்ணியோ துவையலாவோ இல்லை பால் மாதிரி எடுத்து சாப்பிட்டு அதை பயன்படுத்தி அந்த நலத்தை நம்ம அடையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தூதுவளை நரம்புகளுக்கு ரொம்ப பலம். அப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நரம்புகள், மூளை சம்மந்தப்பட்ட நரம்புகள் பலம் அடைகிறதுக்கு தூதுவளை ரொம்ப பெஸ்ட்டு. அந்த முள்ளோட கூட நீங்கள் போட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ நுரையீரலில் சளி இருந்தால் அதை கரைக்கிறதுக்கு தூதுவளை ரொம்ப பெஸ்ட். அது எப்படி சாப்பிடணும் நிறைய வைத்தியர்கள் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீ தெரிஞ்சுங்க. வள்ளலார் குறிப்பிடுறது நரம்புகளுக்கும் நுரையீரலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். அடுத்து முசுமுசுக்கை, அதுக்கு இன்னொரு பேர் குரங்கு கைன்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு கை குரங்கு பிடிச்சா விடாது. அதே மாதிரி சளி நம்ம உடம்புல நுரையீரலில் பிடிச்சிக்கிச்சுன்னா வரவே வராது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம், சளி இறுகி போயிடுது, நமக்கு பிரச்சனை தீர்ந்துதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சளி கரையில். ஆனால் முசுமுசுக்கையை நம்ம கஷாயமாவோ துவையலாவோ எப்படியோ ரசத்துலேயோ போட்டு பயன்படுத்தும் பொழுது அந்த நுரையீரலில் பிடிச்ச சளி ஃபுல்லாக கரைஞ்சிரும். அப்போ நம்ம ஆரோக்கியமாகிடும். காஃபே வராது. நம்ம காஃபுக்கு சிறப்பு சாப்பிட்றோம், ஆனால் காஃபே வராமல் இருக்கிறதுக்கு தூதுவளை மாதிரி முசுமுசுக்கையும் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அடுத்து வல்லாரை. மூளை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் திட்டமிட முடியும். கற்பனை வளம் எல்லாத்துக்கும் மூளை வேலை செய்யணும். பாடி பேலன்சிங், உள் சுரப்பிகள் சுரக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மூளை தான் கமாண்ட் கொடுக்கணும். அந்த மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? வல்லாரை. அப்போ இந்த வல்லாரை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளை அமைப்பு போலவே இருக்கும் வல்லாரை. அந்த வல்லாரையும் சாறு எடுத்து தேன் கலந்து நம்ம சாப்பிடலாம். அப்போ கரிசலாங்கண்ணி, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, கண்டங்கத்திரி. கண்டம் என்பது தொண்டை. நம்ம பாடியில் உள்ள முண்டம், தலை, இந்த 2க்கும் ஜாயிண்டே இது தொண்டை தான். அந்த தொண்டை ஆரோக்கியமாக இருந்தால் தான் இம்யூன் சிஸ்டமே கிடைக்கும். இந்த கண்டங்கத்திரி நீங்கள் சமையலில் துவையலாவோ கஷாயம் போட்டு இதையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும். அப்போ இருதயம் பலப்படும், நுரையீரல் பலப்படும், மூளை ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். இந்த 5 மூலிகைகள் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் தினம் பயன்படுத்திகிட்டே வரும். 5ஐயும் பயன்படுத்தலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, இல்லை ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தலாம். இது பண்ணிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையிலேயே இருக்கும். ஸோ வள்ளலார் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு பொக்கிஷம் இந்த 5 மூலிகைகள். ஸோ இதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து மேலும் அறிந்து வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறப்பாக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.